படித்த மக்கள் அதிகம் பேர் வாழக்கூடிய மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே உள்ள மக்கள் தன்னுடைய பிள்ளைய எப்படியாவது படிக்க வச்சிடணும் அப்படிங்கிற ஒரே சிந்தனையில் வாழக்கூடியவங்க. நான் தான் படிக்கலை, என் பிள்ளை படிக்கணும், அந்த ஒரே ஒரு தாட்டு தான். ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருந்தாலும் 4 பேரும் படிச்சிருப்பாங்க. தான் பிள்ளையை படிக்க வைக்கணும் அப்படின்னா தான் சொத்தை கூட விற்க தயங்க மாட்டாங்க. மிகப்பெரிய கடனுக்கு ஆளானாலும் என் பிள்ளை படிச்சிடணும், அதுதான் ஒரே ஒரு சிந்தனையாக இங்கே உள்ள மக்கள் இருப்பாங்க. நம்ம எல்லாருமே படிக்கிறோம், நம்ம படிக்க வச்சுருக்குறாங்க. நம்மளுடைய கல்வி, நம்மளுடைய அறிவு அப்படிங்கிறது எதில் வெளிப்படும்? நம்முடைய பேச்சில் வெளிப்படும், நம்முடைய செயல்பாடுகளில் வெளிப்படும், நம்முடைய சிந்தனைகள் வெளிப்படும். நம்ம ஒரு பொருள் வேணும் அப்படின்னு தேர்வு எடுக்கும் அப்படின்னா அதில் கூட நம்ம சிந்திப்போம், இந்த பொருள் எப்படி இருக்கும், இந்த பொருள் நமக்கு எந்த விதத்தில் பயன்படும், எத்தனை நாள் பயன்படும் அப்படிங்கிறத பொதுவாகவே நம்ம சிந்திப்போம். அப்படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மக்கள் படிப்பறிவுள்ள மக்கள் அப்படின்னு காமிக்கக்கூடிய ஒரு தேர்தல் தான் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல். கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி சார்பாக நம்ம எல்லாருமே வாக்களிக்க தயாராக இருக்கிறோம். நம்ம யாருக்கு வாக்களிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். திமுக சார்பாக அண்ணன் ரே மகேஷ் நிற்கிறாங்க, அதிமுக சார்பாக ஐயா தலவாய் சுந்தரம் இருக்காங்க, அப்புறம் நாம் தமிழர் கட்சி சார்பாக அக்கா மரிய ஜெனிஃபர் அவங்க நிற்கிறாங்க. யாருக்கு நம்ம வாக்களிக்கலாம்? திமுக அதிமுக அப்படிங்கிற கட்சிக்கு நம்ம வாக்களிக்கிறதும் ஒன்று தான். ஒரு மோகினி பையை நம்ம வீட்டுக்குள்ளே கூட்டி வச்சு இருத்தி வச்சுக்கிட்டு அந்த வீடு அமைதியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறதும் ஒன்று தான். அப்போது நம்ம யாருக்கு வாக்களிக்கலாம்? நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அக்கா மரிய ஜெனிஃபர் அவங்களுக்கு நம்ம வாக்களிக்கலாம். ஏன்னா அவ்வளவு செயல் திட்டங்கள் வச்சுருக்கிறாங்க. ஒரு பெண் வேட்பாளர் தான், ஆனால் ஒரு வேட்பாளர் மதுக்கடைக்கு எதிரான ஒரு போராட்டங்களை முன்னெடுத்து சட்ட போராட்டங்கள் நடத்தி அந்த மதுக்கடையை நிரந்தரமாக மூட வழிவகை பண்ணியிருக்கிறாங்க. விவசாயிகளுக்கு எதிரான ஒரு போராட்டம், இந்த கொள்முதல் நிலையங்களை அதிகப்படுத்தணும், அதில் ட்ரையர் மிஷினை கொண்டு வரணும், அவங்களுடைய விவசாயிகளுடைய பிரச்சனைகளை தீர்க்கணும். ரப்பர் தொழிற்சாலைகளில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அந்த ரப்பர் தொழிற்சாலைகள் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த ரப்பரை மதிப்பு கூட்டி எப்படி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கலாம், அவங்களுக்கு வேலைவாய்ப்புகள் எப்படி ஏற்படுத்தி கொடுக்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்னென்ன சிக்கல் இருக்குது, கன்னியாகுமரி மாவட்டம் மிகப்பெரிய சுற்றுலாத்தலமாக மாற்றலாம், அதுக்கு என்னென்ன வழிவகைகள் பண்ணலாம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் வாழக்கூடிய மக்கள் அவங்களுடைய வாழ்விடங்களிலே எப்படி அவங்களுடைய வேலைவாய்ப்புகளை பெருக்கலாம், மது பிரியர்களாக கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் மாறிட்டு வராங்க, அவங்களுக்கு எப்படி ஒரு மறுவாழ்வு மையத்தை ஏற்படுத்தி அவங்களுடைய சிந்தனைகளை கூர்மைப்படுத்தி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை, அவங்களுடைய சமூக பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த சிந்தனைகளை, செயல் திட்டங்களை வச்சு களமாடுறாங்க. திமுக அதிமுக இந்த வேட்பாளர்கள் நீங்கள் எடுத்து பாருங்களேன், மக்கள் பிரச்சனை எது ஒன்றுக்குமே அவங்க இறங்க போகிறதில்ல. வெறுமனே 1000 ரூபா தந்தேன், பஸ்ஸுக்கு ஃப்ரீயாக கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றபடி மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுக்கோ அவங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கோ ஏதாவது திட்டம் வச்சுருக்காங்களா? எதுவுமே கிடையாது. மாற்றி வாக்களிங்க.